Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு 10 வருஷமாக நான் சினிமாவில் போராடிட்டு இருக்கேன். இவ்வளோ கால போராட்டத்துக்கு அப்புறம் சிறையடி கேசை சீரியல் மூலிமா தான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி வெளியே எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ரெகக்னைஸ் ஆகிருக்கு. நான் வேலையும் பார்த்துட்டு சினிமாவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்கு போனால் அந்த வேலை கண்டினியூஸாக வேலை கிடையாது போயிட்டுருக்கோம். லீவ் டேஸில் இந்த மாதிரி நம்ம சினிமா சார்ந்து நம்ம தேடல் இருக்கோம். படம் எடுக்கிறோம், ஆடிஸ் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸே இருக்காது, அந்த மாதிரி காலி பண்ணி போயிடுவாங்க. சில பேர் எல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, பேமெண்ட்டு பேசுவாங்க, அதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டாங்க. சில பேர் படம் எடுப்பாங்க, ரிலீஸ் ஆகாது. இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிளிங்கெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு தன்னம்பிக்கையாக இருந்தால் மட்டுமே ஃபீல்டில் சாதிக்க முடியும். சார் நீங்கள் பணம் கொடுக்காம நான் நடிக்கிறேன், பணம் கொடுத்து நடிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன் நான். ஸோ அதாவது நம்மளோட ஒரிஜினல் பேரை மறக்க வச்சு ஒரு கேரக்டர் பேர் பதிவுன்றது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வந்து உங்களுக்கு சிறகடி காசி மூலிமா கிடைச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் நம்புகிறேன். அப்படி தானே நடந்துட்டு? கண்டிப்பாக. எப்படி இந்த வாய்ப்பு அமைஞ்சது, எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. இந்த வாய்ப்பு வந்து அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் குமரன் சார் மூலிமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. சார் இல்லை அப்படின்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. இப்போ வெளியில் எல்லா பக்கம் போகும்போது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிது, சிட்டி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிது. நம்ம எதுக்காக சினிமாக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைவான ஒரு பயணமாக எனக்கு தெரியுது சிறையடி கேசி சீரியல் மூலிமா. சிறப்புண்ணா. இப்போ பொதுவாகவே நீங்கள் இப்போ போகிறதுக்கு முன்னாடி இந்த செட்டப் லுக் இருக்குல்லண்ணா, லாங் ஹேர் இந்த மாதிரி பியர்டு வச்சுட்டு போகிறது, உங்களுக்கு இந்த மாதிரி வில்லன் ரோல் பண்ணணும்னு ஆசைனால இப்படி பண்ணீங்களா, இல்லை ஜென்ரலாகவே முடி வளர்த்துனீங்க இப்போ சினிமா போகிறதுக்காக? இல்லை, நான் வந்து ஹீரோ ஆகணும்னு தான் சினிமாக்குள்ளே வந்தது. பட் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஹீரோவில் அவ்வளோ சீக்கிரம் ஆயிட முடியாது, சரிங்களா? அதனால் வந்துட்டு நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம வில்லனாக பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் வளர்க்க ஆரம்பித்தேன். ஹேர் வளர்த்ததுக்கு அப்புறமே நிறைய ஆடிஷன் போகும்போது ஒரு 2-3 படங்கள் நான் ஒரு மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இருக்கும் காலத்தில் வந்துட்டு நம்ம சீரியல் வாய்ப்பும் நமக்கு கிடச்சி. குமரன் சார் இந்த மாதிரி சீரியல் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு அண்ணன் ஒருத்தர் சொன்னாங்க. அவர் மூலியமாக தான் நம்ம போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணோம். ஆடிஷன் அட்டன் பண்ணியுமே சார் வந்துட்டு ஓகே இந்த கேரக்டருக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓகே, இன்றைக்கான ப்ரோமோ பார்த்தோன்னே நீங்கள் வந்து லைக் மீனா அவங்களுடைய தம்பியை கட்டி போட்டு வச்சுட்டு நீ கெட்டவனாகவே இரு, நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. கடைசி என்ன ஆகும்ண்ணே, கதையை சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஜாலியாகிடுவோம். இல்லை, என்னென்னா அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். மற்ற எல்லாமே டைரக்டர் சாருக்கு தான் தெரியும். அது வந்து சுவாரஸ்யமாக அடுத்தடுத்த கட்டங்கள் போகிறக்காக அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, என்ன நீங்கள் சொல்லாமேண்ணா, நீங்கள் எதாவது கேட்டு ஏதாவது என்னென்ன எப்படி போகுது எனக்கு தெரிஞ்சால் தானே நான் சொல்ல முடியும், எனக்கே தெரியாது. ஓகே, அதனால் வந்து டைரக்டர் சாருக்கு தான் தெரியும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஸ்பாட்டில் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே, சண்டை காட்சிகள் வேறு இருக்காமேண்ணா உங்களுக்கும் முத்து அவர்களுக்கும்? இல்லை, சண்டை காட்சிகள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாம், முடிஞ்சிருச்சு. அது சீரியலில் இருந்தால் ஒரு வில்லன் ஹீரோ இருந்தால் சண்டை காட்சியில் வரதானே செய்யும். ஆமாம். இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்களா? லைக் இந்த மாதிரி சண்டை காட்சினா உடற்பயிற்சி அது மாதிரி ரெடி ஆகி அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படி தானா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம சார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் கேட்டு பண்ணுவோம், வேறு எதுவுமே கிடையாது. இல்லைண்ணா, சிட்டி வந்து நம்ம வந்து சீரியலில் பார்க்கும்போது டெரராக எல்லாரையும் மிரட்டிட்டு இருப்பாங்க. கல்யாணியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சந்துக்கு வந்து அடி வாங்கிட்டு இருப்பாங்க, லைக் பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நான் பம்பி அமைதியாக இருக்கீங்களேண்ணா, எப்படி இது இதான் ரியல்? இல்லை, நம்ம வந்து ஆக்ஷன் வேறு, ரியாலிட்டிக்கு வேறு, சரிங்களா? ரியல் லைஃப்பில் நம்ம ஆக்ஷன் பண்ணுற மாதிரியே இருந்தால் அது செட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ கார்த்திக் பிரபு அண்ணனை வந்து லைக் நாங்கள் வந்து சிட்டியாக பார்த்துருக்கோம். அவர் இப்போ ரியலாக நீங்கள் ஆக்ஷன்லாம் இல்லாமல் ரியலாக அவர் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணார், அவர் யார், எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சிறப்பாக இருக்குண்ணே. நான் வந்து சொந்த ஊர் வந்து உடுமலைப்பேட்டை, சரிங்களா? உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம். நான் படித்தது எல்லாமே நம்ம கிராமத்து சைடு தான் படித்தது. அப்புறம் இன்ஜினியரிங் வந்து பழனியில் படித்தேன். படிக்கிறப்போ எனக்கு பெருசாக சினிமா பற்றி ஒரு ஆர்வம் ஒரு சைடு இருந்தால் கூட நம்ம படிப்பு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன், அத்லெட்டிக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதை சார்ந்தே நான் ஓட வேண்டியதாகிடுச்சு. சினிமாங்கிறது வந்து நம்ம டிவியில் பார்க்குறதாக மட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில காலங்கள் போகும்போது ஒரு அத்லெட்டிக்கில் சாதிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு ஒரு ஸ்டேட்டு நேஷனல் வரைக்கும் மெடல் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் போக முடியல, ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸுகள் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சினிமாவுடைய ஆசை இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ சினிமாவில் இருந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சினிமாவில் இருந்துட்டு வேலைக்கும் போயிட்டு சினிமாவிலே இருந்துட்டு நம்ம ட்ரை பண்ண வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு வேலையை கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு முழு மூச்ச சினிமாவில் இருக்கேன். இப்போ ஒரு 10 வருஷமாக நான் சினிமாவில் போராடிட்டு இருக்கேன். இவ்வளோ கால போராட்டத்துக்கு அப்புறம் சிறையடி கேசை சீரியல் மூலிமா தான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி வெளியே எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு
ஒரு ரெகக்னைஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் முழுக்க காரணம் வந்து டைரக்டர் குமரன் சார் தான். விஜய் டிவி எல்லாமே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சூப்பர்ண்ணா. இப்போ நீங்கள் 2-3 வருஷம் சென்னையில் வந்து வேலை பார்த்துருந்தீங்களே, என்ன வேலை பார்த்தீங்க? லைக் எப்படி இருந்துச்சு அந்த ப்ராசஸ் எல்லாமே? நான் வந்து எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 3 கம்பெனி சேர்ந்து நம்ம கண்ட்ரோலு அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு பேஷன் நோக்கி ஓடும்போது உங்களால் இப்போ அந்த ப்ரொஃபஷன் நோக்கியும் அதை வந்து வேலை செய்ய முடியாமல் சரி இதுவும் அதுவும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்ல அந்த மொமெண்ட் எல்லாமே? இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பிடிச்ச வேலையை நம்ம பார்க்க முடியாமல் நம்ம பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்கும் நம்ம வந்துட்டு ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சிட்டோம், வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நம்ம சினிமா மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, எடுத்துனே அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிளிங்கள் எல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த சினிமா பயணத்துக்குள்ளே வந்திருக்கோம். வந்து இப்போ அப்படியே பயணங்கள் தொடர்ந்து போய் சிறப்புண்ணா. லைக் நீங்கள் வேலையை குவிட் பண்ணிவிட்டு சினிமா நோக்கி போகும்போது வீட்டில் நீங்கள் சொன்னீங்களா, இல்லை சொல்லாமே கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தீங்களா? இல்லை நான் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி? இல்லை, நான் வேலையும் பார்த்துட்டு சினிமாவும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். வேலைக்கு போனால் அந்த வேலை கண்டினியூஸாக வேலை கிடையாது, போயிட்டுருக்கோம். லீவ் டேஸில் இந்த மாதிரி நம்ம சினிமா சார்ந்து நம்ம தேடல் இருக்கோம். மற்றபடி ஏதாவது ஷூட்டிங் வரும்போது என்ன செய்யணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட்டு மாற்றி விட்டுட்டு நான் சினிமா போயிட்டு அவங்களுக்கு இருக்கிற ஷிஃப்ட்டில் நான் சேர்த்து பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இதுக்குள்ளே ஒரு போயிட்டு இருந்துச்சு. ஓகே. முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும்ல, சரி நம்மளும் ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம், வாய்ப்பு வருது, நம்ம ட்ரை பண்ணி அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிருப்பீங்க. ஆனால் சில டைம்ஸில் வந்து அந்த படமே டேக் ஆஃப் ஆகாது, எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது மாதிரி அடிப்பட்டு போய் கற்றுப்போம். அது மாதிரி தான் இருக்கா உங்களுக்கு சம்பவங்கள்? நிறைய நடந்திருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தில் ஒரு 300-400 ஆடிஷன் பக்கம் போயிருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு கம்பெனின்னு பார்த்தா ஒரு 100லேருந்து ஒரு 150 கம்பெனி இருக்கும். சில பேர் வருவாங்க, ஆஃபீஸ் போடுவாங்க, படம் எடுக்கிறேன்னு ஆடிஷன் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸே இருக்காது, அந்த மாதிரி காலி பண்ணி போயிடுவாங்க. சில பேர் எல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, பேமெண்ட்டு பேசுவாங்க, அதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டாங்க. சில பேர் படம் எடுப்பாங்க, ரிலீஸ் ஆகாது. இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிளிங்கெல்லாம் இருக்கும். நம்ம ஒரு தன்னம்பிக்கையாக இருந்தால் மட்டுமே ஃபீல்டில் சாதிக்க முடியும். ஓகே. இல்லை ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே வெறுப்பாயிடும் இல்லைண்ணா, என்னடா இது கூப்பிட்றாங்க பண்ணுறாங்க, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேதுன்ற மாதிரி தோணியிருக்கா? இல்லை, அது மாதிரி தோணியிருக்கு. அது மாதிரி தோணும்போது நம்ம முன்னாடி விஜய் சேதுபதி என்ன, சிவகார்த்தி என்ன, இவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக வச்சு எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. சூரியன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ண அந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக வச்சு நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோன்றி அதனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் ஸ்ட்ரகிளிங் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. இது மாதிரி ஒரு பெரிய இடத்துல நம்ம லேண்ட் ஆகிறோம். இப்போ விஜய் டிவியில் ஒரு பெரிய சீரியல், நம்பர் 1 சீரியல் அப்படின்னும் போது அந்த ஒரு ப்ரொஃபைலை வச்சு வேறு படங்கள்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதானே உங்களுக்கு? ஆமாம், நம்ம சீரியல் வச்சு நான் ஒரு நிறையா ஆடிஷன், இப்போ ஒரு சீரியலுக்கு அப்புறமே நான் ஒரு 30-40 ஆடிஷன் போகும்போது ஒரு 5-6 கம்பெனியில் எனக்கு ரெகக்னைசேஷன் பண்ணாங்க. ஏடிஸ் சார் நீங்கள் சிறகடி காசையில் பண்ணுறீங்களா அப்படின்னு ரெகக்னைசேஷன் பண்ணாங்க. ஆமாம் சார் அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ அது மூலிமா எனக்கு ஒரு 2 பட வாய்ப்புகள் வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. ஆமாம். ஸோ இது முழுக்க காரணம் குமரன் சார் தான். குமரன் சார் தான். லைக் அந்த முதல் டே ஷூட்டை பற்றி சொல்ல முடியுமா? முதல் நாள் அந்த உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த தருணம், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அதாவது ஃபஸ்ட் டே வந்து ஷூட்டிங் போகும்போது சாரை போய் பார்த்தேன். சார் ஆடிஷன் பண்ணார். அதுக்கப்புறம் ஓகே சொல்லிவிட்டு இப்போ ஏடி போய் பாருங்க. நாங்கள் ஏடி பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் டேவே எனக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்க. முதல் நாளே எனக்கு பார்த்துட்டு ஈவினிங்கே எனக்கு ஷூட்டிங் செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆள்கள் கிடைக்கல. அப்படிங்கும்போது அப்புறம் நான் போகும்போது சரி இந்த பையன் கொஞ்சம் ஒர்த்தாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சார் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. கொடுத்ததுக்கப்புறம் தான் ஈவினிங் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணி நடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா குமரன் சார் வந்து திருமதி செல்வம், தெய்வமகள் அப்படின்னு மெகா ஹிட் சீரியல் கொடுத்த ஒரு லெஜண்ட் டைரக்டர். அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தருணங்கள் வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்கள். ஏன்னா அவரே சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஒருத்தவர் வந்து அழகாக சிற்பியுமே செதுக்கிடுவேன். அவங்களே வந்து அந்த வீடியோவை பார்க்கும்போது இல்லை சீரியல் பார்க்கும்போது நம்மளே அப்படி நடித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மாதிரி பார்த்தீங்களா, உங்களை வச்சு நடிக்க வச்சு இப்படியும் பண்ண அப்படியும் பண்ண சொல்லி வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க? கண்டிப்பாக. சார் வந்து எப்படியுமே ஒரு சீரியல் போய்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு போய்ட்டு இதை மாற்றி பண்ண அப்படிம்பார், இப்படி பண்ண அப்படி பண்ணும்பார். அவர் சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டு பண்ணாலே நம்ம நல்ல ஒரு நடிகனாக வளர்ந்து வந்துடலாம். ஓகே. போதுமான வருமானங்கள் அந்த 3 நாள் 4 நாளில் கிடைக்குமா, இல்லை அதை தாண்டி வேறு இந்த மந்தில் வேறு ஏதாவது ஒர்க்ஸ் பண்ணுறீங்கன்னா? இல்லை, எனக்கு சீரியலில் போதுமான வருமானங்கள் கிடைக்குது. அதை தாண்டி வந்து நான் மிச்சம் இருக்கிற டேஸில் வந்துட்டு ஆடிஷன் போவேன். மற்ற நாள் வந்து வேறு ஷூட்டிங்ஸ், ஆடிஷன் மூலிமா கிடைக்கிற ஷூட்டிங்ஸ் இந்த மாதிரி நான் போய்கிட்டு இருக்கேன். சினிமா சார்ந்து மட்டும் தான் நம்ம வாழ்க்கை பயணம் ஓடிட்டுருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ பொதுவாக சொல்லுவாங்கள்ல, சினிமாக்காரங்கனாலே இந்த காசு பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படிவாங்க. அது ஏதாவது ஃபேஸ் பண்ணி லைக் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை, அந்த மாதிரி என்ன உடஞ்சி போய்க்கோல. நான் எனக்கு என்னென்னு கேட்டால் ஏன்னா ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணிக்குவேன். ஓகே. பெருசாக நம்ம சம்பாதிக்கலைனாலும் சினிமாவில் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நான் வருமானத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு
நம்ம பிளான் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகே. ஃபேமிலி சைடில் எப்படின்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது? லைக் நம்ம வந்து ஒரு கனவு நோக்கி ஓடிட்டுருப்போம். நம்மள சில டைம் நம்ப மாட்டாங்க. இவன் எப்படி என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண தெரியலன்னுவாங்க. கட் பண்ணி பார்த்தா சிறகடி காசுல பெரிய இது டிவியில் ரெகுலராக பார்க்கும்போதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? என்னன்னு கேட்டால், சரி ஒரு சென்னைக்கு போனால் இந்த மாதிரி இப்போ படத்தில் நடிக்கிறேன்னு போனால் ஆரம்ப கட்டத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ ஏதோ வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு ரோல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பெருமைப்படுறாங்க. அதேமாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம பையனை நடிச்சிட்டு இருக்கான், எப்படியாவது வந்துடுவான் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்குது இந்த சீரியல் மூலிமா. ஓகே. நம்மளால் முடியாது, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, நீலாம் எதுக்கு ட்ரை பண்ணுற? இல்லை அப்படியெல்லாம் சொன்னதில்லை. பேசிக்காக வந்து என்னால் முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை. எங்கள் வீட்டில் என்னை நம்புவாங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரு சில பயங்கள் இருக்கும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டா சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது, அங்கே எல்லாம் போய் நம்மளை மாதிரி ஒரு, ஏன்னா சினிமா பேக்ரவுண்டு இல்லாத ஒரு நபர் நான். சினிமா இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து போய் சினிமாவில் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு ஜெயிச்சவங்க சில பேர் தான் இருப்பாங்க சினிமாவில். சினிமாவில் வந்துட்டு தோற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அது தோற்றவங்களை வச்சு தான் நிறைய பேசுவாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி போகாதரா, இந்த மாதிரி எல்லாம் ஆயிருண்டா, தோற்றவங்களை வச்சு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி படிச்சிருக்க, வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு இல்லையா? ஆனால் அந்த ஒரு கனவு இருக்குது. அதையெல்லாம் வந்துட்டு நம்ம மீறி என்னால் போக முடியல. நான் சினிமா தான் அப்படின்ட்டு வந்துட்டேன். அவங்களும் அதுக்கப்புறம் சரி இவன் சினிமான்னு போகிறான், ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்துட்டு சிறகடி காசை மூலிமா அவங்க ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுருக்கு. ஓகே. என்னைக்காச்சும் நீங்கள் போய் இப்போ டேரக்டர் சார்கிட்ட போய் உட்காந்து ஏதாவது ஒரு 10 நிமிஷமோ ஏதாவது பேசுகிற டைம் கிடச்சிதுன்னா சொல்லியிருக்கீங்களா, சரி எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு தான் பேசியிருக்கீங்க? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். சார்கிட்ட சொன்னேன், சார் சிறகடி காசை சீரியல் மூலிமா தான் எனக்கு ரெகக்னேஷன் கிடச்சி சார். அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான் சார். நீங்கள் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்காட்டி கண்டிப்பாக இந்த இடத்துல சிட்டிங்கிற ஒரு கேரக்டர் நான் நடிச்சிருக்க முடியாது, வெளியே தெரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கண்டிப்பாக நல்லா வருவ, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை சொன்னார் சார். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் சார்ந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னும் போது திடீர்னு சினிமா நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனால் யாரை பிடிச்சி யார்கிட்ட வாய்ப்பு கேட்குறது, எப்படி இந்த ஆடிஷன்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்றது பெரிய ப்ராசஸில் எப்படி அது தெரிய வந்து யார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிங்க, எப்படி நடந்துச்சு? எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு லீவு நாள் கிடைக்கும் போது ஏவிஎம் ஸ்டுடியோ பார்க்கணும் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் ஒரு சண்டேல நான் வந்துட்டு லீவாக இருக்கிற டயத்தில் நான் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே சரி எப்படி இருக்குது ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படின்னு பார்க்கலான்னு உள்ளே போனப்போ சலீம் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. சரிங்களா? அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்போ உள்ளே போயிட்டு நானும் எல்லாத்து மாதிரியும் பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து என்னை ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் பாடி பில்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் சைஸாக இருந்துச்சு. அப்புறம் அவர் பார்த்துட்டு, தம்பி நீங்கள் யாருன்னு கேட்டார். சார் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கேன், ஸோ பார்க்கலான்னு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க அப்படி ஏதாவது கான்ஸ்டபிள் ரோல் ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார். என்ன ஏதாவது முன்னாடி நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் எதுவும் நடிச்சதில்லை, ஊரில் வந்து ட்ராமா சின்ன வயசில் பண்ணணும்னாலும் சரி, அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்கலாம், நடிக்கல சார் அப்படின்னா. சரி நான் ஒருத்தர் சொல்கிறேன், அவரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். நான் ஒருத்தர் உள்ளே போய் பார்த்தேன், காஸ்டியூம் கொடுத்தாங்க. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூமெண்ட்டு சலீம் படம். அதில் ஒரு கான்ஸ்டபிளாக டைலாக் எதுவுமே கிடையாது, சும்மா அட்மாஸ்பியர் மாதிரி அதில் நான் இன்னும் ஒரு 2 நாள் ஷூட்டிங் போச்சு. அங்கேருந்து ஒரு கான்டாக்ட் கிடச்சி பிரசாந்த்னு சொல்லிட்டு அண்ணா ஒருத்தர் கான்டாக்ட் கிடைச்சாங்க. அவங்க மூலியமாக தான் சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஆடிஷன்ஸ்லாம் இருக்குது, நான் கம்பெனிக்கு போகும்போது உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் ஷேர் பண்ணிட்டு, அப்போ அவர் மூலிமா அப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக அப்படியே போய் தேட ஆரம்பிச்சது தான். ஓகே. அங்கே ஆரம்பித்து கொஞ்சமாக அப்படி போச்சு. இல்லை இப்போ நிறைய இடத்துல வந்து லைக் ஓகேப்பா ஆடிஷன்லாம் பக்காவாக நடத்தி முடிச்சாச்சு, நீங்கள் தான் இப்போ அந்த ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா லைக் இந்த பணம் மோசடிகள் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி அந்த வலையில் நீங்கள் மாட்டிருக்கீங்களா? அது மாதிரி இருந்துச்சு? ஆமாம், எங்கிட்ட நிறைய பேர் ஸ்டார்டிங் டயத்தில் உங்களுக்கு ஒரு 10 வருஷம்னா 2015 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பெருசாக தெரியாது சினிமா பற்றி, சினிமா எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த டயத்தில் எங்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேர், இந்த மாதிரி பணம் கொடுங்க, அவங்களாம் செகண்ட் ஹீரோவாக போடுறேன், இது எல்லாத்தையும் ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், சார் நீங்கள் பணம் கொடுக்காம நான் நடிக்கிறேன், பணம் கொடுத்து நடிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன். நான் மறுபடியும் விடாமல் ஒரு 2 நாள் 3 நாள் கால் பண்ணுவாங்க. எவ்வளோ கேட்பாங்கண்ணே உங்களுக்கு? ஏதாவது கேட்டிருக்காங்க காசு? எங்கிட்ட ஒரு 3 lakh பக்கம் கேட்டாங்க. ஓகே. இல்லை சார் அந்த அளவுக்கு நம்ம பணம் கொடுத்து நடிக்கிற அளவுக்கு பெரிய பொட்டன்ஷியல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே? இப்போ திடீர்னு சொல்லும் போது வாய்ப்புக்காக டக்குன்னு சில பேர்லாம் வந்து இருக்கிறதாச்சும் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெடி பண்ணிவிட்டு, அது மாதிரி எதாவது கொடுத்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அவங்க பணத்தை வச்சு ஷூட்டிங் கொஞ்சம் ஒரு 5 நாள் 10 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டு அவங்க எஸ் ஆயிடுவாங்க.
அந்த மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சினிமாக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு 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 விஷயம் தெரிஞ்சிருக்கும், இப்படி தான் இருக்கும்னு. சினிமாவுக்குள்ளே வந்தக்கப்புறம் சினிமா எப்படி தான் இயங்குதுன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும்னா, இப்போ நீங்கள் எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சினிமாக்குள்ளே இருக்கிறது பெட்டரா, இல்லை சினிமாவுக்கு வரவங்களை வந்து ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறது ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, நான் சினிமாவில் இருக்கிறது நான் ரொம்ப நல்லபடியாக ஃபீல் பண்ணுறேன். சினிமாக்குள்ளே வரவங்க யார் வேணால் வரலாம். சினிமாங்கிறது வந்துட்டு ஓப்பன் பேஸ், யார் வேணால் வரலாம். ஆனால் வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டோடு வரணும். நம்ம வந்தால் சினிமாவில் இருக்கணும், இதான் நம்மளுடைய தொழில், இதான் கனவு, எல்லாமே இதுதான். நம்ம இறக்கும்போது கூட நம்ம சினிமாவில் இருந்தால் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்ட்ரகிளிங்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னலாம் அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுடைய கனவுகள் சிதைக்கப்படும். வரும்போது மைண்ட் செட் பண்ணி வந்துடணும். நம்மளுக்கு தேவைக்கேற்ற ஒரு ஊதியத்தை ரெடி பண்ணிக்கணும், ஒரு தங்க வீடு, அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு செலவுக்கு பணம், இதெல்லாமே வந்து நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு சினிமாக்குள்ளே வரணும். இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதை பண்ணுறீங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து ஏதாவது பண உதவிகள் வந்து வீட்டில் நீங்கள் கேட்டு அப்படி இருந்தீங்களா, இல்லை எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் தான்? இல்லை, நான் பண உதவிகள் அது மாதிரியெல்லாம் எதுவுமே கேட்டது கிடையாது. என்னோடய தேவையில் நான் பூர்த்தி செய்கிற அளவுக்கு நான் முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணிக்குவேன். பிளான் பண்ணி தான் எதுவுமே நான் பண்ணுவேன். இப்போ நமக்கு ஒரு 20,000 தேவைப்படுது, 15,000 தேவைப்படுது, 20, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைச்சிக்கணும், ஒரு வேலைகள் அமைச்சிக்கணும். சைடில் யாருமே நம்ம பார்ட் டைம் ஜாப் பார்க்காம யாருமே சினிமா ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாதம் வேலை இருக்கும், ஒரு மாதம் வேலை இருக்காது, ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கும், 5 நாள் ஷூட்டிங் இருக்கும், சில மாதம் 1 மாதம் ஷூட்டிங் இருக்கும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிச்ச நாட்கள் வந்து நம்ம ஆடிஷன் போவோம், சில கம்பெனி செலக்ட் ஆக மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சைடில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு சினிமா நான் ட்ரை பண்ண காலங்கள் உண்டு. ஓகே. ஆமாம், பெரிய பெரிய நடிகருடைய ஆடிஷன்ஸ் படங்களுக்குலாம் நீங்கள் ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எந்தெந்த படங்கள் குறிப்பிட முடியுமா ஏதாச்சும்? இப்போ கடைசியாக கூட நம்ம இதுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி அட்டன் பண்ணேன், லியோ அட்டன் பண்ணேன். ஓ, லியோ, ஓகே. ஆமாம், இப்போ தளபதி 69 அட்டன் பண்ணி ஜனநாயகன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அட்டன் பண்ணி. அந்த ப்ராசஸ் சொல்ல முடியுமாண்ணா? இப்போ ஜனநாயகன் நீங்கள் உள்ளே போகிறீங்க, அப்போ என்ன லைக் ஏதாவது சீன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டப் பார்த்து ஓகே இதுதான் இது மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்களா? ஏதாவது டைலாக்ஸ் கொடுத்து, இல்லை பழைய ஏதாவது நம்ம இந்த கெட்டப்பில் இருக்கோம், இந்த கெட்டப்பில் இருக்கும்போது நம்ம ஃபோட்டோஸ் வந்து இந்த கெட்டப்பில் தான் அனுப்ப முடியும். அனுப்புகிறப்ப அவங்க ஃபோட்டோ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் செட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபோட்டோஸ் அனுப்பும்போது இந்த கேரக்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 500 பேர்த்த ஃபோட்டோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 500 பேர்த்துலேருந்து எல்லாத்தையும் ஆடிஷன் கூப்பிட்டு டெய்லி ஒரு 20 பேர் 30 பேர் ஆடிஷன் கூப்பிட்டு பண்ணும்போது அந்த ஆடிஷன்லேருந்து ஒரு 10 பேர்த்து எடுப்பாங்க. ஓகே. எடுத்து அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ரோல் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, மேரிட் ஆகலை, இனிமேல் தான் மேரிட் ஆக போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தனியாக இருக்கும் போது நம்ம எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல. இப்போ இப்போ ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க எப்படி பார்த்துக்க போகிறோம், லைக் இந்த வருமானம் போதுமா அப்படின்றது எல்லா சினிமாக்காரங்களும் ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கும். அப்போ அதுக்கான பயமும் அதுக்கு நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா மென்டலி? நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு வருஷத்தில் எப்படியாவது மேரேஜ் பண்ணிடுவேன். அதுக்கு வரவங்க நம்ம நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு அத்தியாவசியமே பணம் தானே. பணம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படின்னா அந்த பண தேவைக்காக இப்போ வந்து ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை. அண்ட் இப்போ பொதுவாக பொறுத்தவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்லுவாங்க கசப்பான மொமெண்ட்டு. இப்போ நான் ப்ரொடக்ஷனில் போய் இந்த போது எனக்கு சாப்பாடு ஒழுங்காக தரல அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி எதாவது கசப்பான தரல? அந்த மாதிரி எதுவும் கசப்பான அனுபவங்கள் எதுவுமே கிடையாது. அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். ஓகே. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சிறகடி ஆசையில் நிறைய மாற்றம் நடந்திருக்கு லைஃப்பில். இதேமாதிரி அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றது வேண்டிக்கிறேன்னா உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.